எனக்கு ரொம்ப பிடிச்சமான இருத்துக்கு அருகாமையினுள்ளது. அதனால் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ரொம்ப மிக சென்சிட்டிவான காரியம். நம்ம கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவன் தம்முடைய யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சானாக்க 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 1 மடங்கு கிடையாது, 2 மடங்கு கிடையாது, 1000 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஏனாக்க அந்த வசனம் சொல்லுது, அவன் யாருனாக்க ஆபிரகாமுடைய வித்து. ஈசாக்கை ஏன் ஆசீர்வதிச்சானாக்க யாக்கோபு அதுக்கு பிறகு வருது ஆபிரகாமுடைய வித்து. வசனம் நேரம் கிடையாது, நான் வேறமா சொல்லி முடிச்சேன். இஸ்மவேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இஸ்மவேலையும் ஆசீர்வதிச்சார். என்னதம்மா சொல்லி ஆசீர்வதிச்சார்? அவன் உன் வித்தாக இருக்கிறபடினாலே அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனுக்குள்ளும் பிரபுக்கள் பிறப்பாங்க, ராஜாக்கள் பிறப்பாங்க, அவனையும் பெரிய ஜனக்கூட்டமாக மாற்றுவேன், அவனுடைய காரியம் எண்ணி முடியாததா இருக்கும். ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றானே, அது தேவ சித்தமா? இல்லை. ஓகே, ஆபிரகாம் ஆகாரோடு தன்னுடைய சொந்த பிளானில் போய் அங்கே பிறந்த இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இஸ்மவேலை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிச்சார். என்ன சொல்லி ஆசீர்வதிச்சானாக்க, இவங்க பண்ண மிஸ்டேக்லாம் கிடையாது. ஆபிரகாமுடைய ஜீவன் போனதுனால ஆபிரகாம் நிமித்தமாக இஸ்மவேலை ஆசீர்வதித்து பெரிய ஜனக்கூட்டமாக மாற்றினார். 12 கோத்திரமாக ராஜாக்கள் எழும்பினாங்க. இது இஸ்மவேலுடைய பிளஸ்ஸிங். அடுத்த ஏற்கனவே ஈசாக்கை பார்த்துட்டோம். அதான் பார்த்தோம். எப்படி ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சார்? 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிச்சார். ஓகே, ஆபிரகாம் வித்தா இல்லை 1000 மடங்கு யாக்கோபு 12 கோத்திரத்தை 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிச்சார். ஓகேங்களா? அப்போ ஆபிரகாமின் வித்தா இந்த இஸ்மவேலை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் வித்தா இருந்த தேவ சித்தத்தின் பிறந்த ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வதித்து யாக்கோபை ஆசீர்வதித்து அதிலும் ராஜாக்கள் பிறந்தாங்க, அதிலும் பல கூட்ட ஜனம் பிறந்தது, எண்ணி முடியாத ஜனங்கள் பிறந்தாங்க. அப்போ அதெல்லாம் ஆசீர்வதிச்சால இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? வசனம் எடுங்க பார்ப்போம். அதனால தான் அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் வந்தேன். நமக்குள்ளே என்ன இருக்குது? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முடிக்க போக. 1 யோவான் 3:9. 1 யோவான் புஸ்தகம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்குது. இப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? ஆபிரகாமின் ஜீவன் கிடையாது, ஈசாக்கின் ஜீவன் கிடையாது, யாக்கோபின் ஜீவன் கிடையாது, எந்த ஒரு மனுஷன் ஜீவன் கிடையாது. எனக்குள்ள இருக்குது என்னது? தேவனுடைய குமாரனாகிய இயேசுனுடைய வித்து தான் எனக்குள்ள இருக்குது. அந்த வித்து இருக்கிறதுனால நான் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன். உன் வசனத்தை வாசி. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பித்தார். ஓகேங்களா? இப்போ அழிவில்லாத வித்தினா இது வசனம், இயேசு தான் வசனம் தான் இயேசு. அந்த வசனம் உள்ளே இருந்தால் ஆபிரகாம் வித்தாக இருந்த இஸ்மவேலை ஆசீர்வதிக்க முடியும்னாக்க, ஆபிரகாமுடைய வித்தா ஈசாக்கை ஆசீர்வதித்து அதன் பிறகு யாக்கோபை ஆசீர்வதிக்க முடியும்னாக்க, அவர்களை காட்டில் மேன்மையாக இயேசுவின் வசனமும் இயேசுவின் வித்து நமக்குள்ள இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? இந்த வசனம் தான் உள்ளே போகணும். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதிக்க முடியும்னாக்க, அவருடைய ஜீவனாக இருக்கிற இயேசுவின் வித்து எனக்குள் இருக்குமானால், வசனம் இருக்குமானால், அதை காட்டின பல 1000 மடங்கு தேவனை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போம். இந்த விசுவாசம் நமக்கு வரணும். நமக்குள் இருப்பது நம்முடைய தாய் தகப்பன் வித்து, அதெல்லாம் மறந்துடுங்க. நமக்குள் இருப்பது நம்ம மூதாதையுடைய அதை வித்து கிடையாது, ஜீவன் கிடையாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது எனக்குள் இருப்பது இயேசுவின் ஜீவனம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் வார்த்தை, அழியாததும் மாசற்றமாக இயேசுவின் இரத்தம். இது என்றென்றைக்கு நிற்கிறது. இது ஒரு நாள் அழிந்து போகாது, இது மாறாதது. அவருடைய வசனம் தரித்திருக்கிற மனுஷன், அவர் வசனத்தை உள்ள வைத்திருக்கிற மனுஷன் பழைய ஏற்பட்ட பரிசவன்களை காட்டிலும் அநேக மனுஷரை காட்டி பல 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார்.
இந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே நீரே என் பங்குன்னு சொல்லுங்க. அவர் சொல்ல ரெடியா இருக்கிறார். நான் தான் உன் பங்குன்னு சொல்ல, நீங்க தான் என் பங்குன்னு சொல்ல அவர் ரெடியா இருக்கிறாரு. கர்த்தருடைய ஜனமே என் பங்குன்னு சொல்ல அவர் ரெடியா இருக்கிறாரு. நாம சொல்ல ரெடியா இருக்கிறோம்மா. நான் தான் ஆண்டவரே, நான் வந்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நம்புகிறேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான் சொல்லி மனதார துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் சேவிப்பதற்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? இந்த வேலையில கூட தீர்மானம் எடுங்க பார்ப்போம். இந்த வேலையை தீர்மானம், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், ஆண்டவரே என் வாழ்நாள் முழு உலகத்தை கிடையாது, வாழ்நாள் முழு உலகத்தை கிடையாது, ஆண்டவரே உண்மையை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உண்மையை பின்பற்றுவேன், உண்மையை பின்பற்று, உண்மையை பின்பற்றுவேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே லோத்தை அவன் மனைவியை ரட்சிக்கும்படியாக அவ்வளவு பிரயாசப்படுறான். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ பின்னிட்டு மட்டும் பார்க்காத, நான் உன்னை விடுவிக்கிறேன் தானே, உன்னை விடுவிக்கிறேன் தானே, உன் காப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ பின்னிட்டு மட்டும் பார்த்துடக்கூடாது. ஒரு நாள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. தேவன் இந்த எதிர்பார்ப்போடு கூட நிற்கிறான். உலகத்தை பார்த்து, உலகத்தின் ஆசாபாசங்களை பார்த்து, உலக ஆசாபாசம் இன்பமாக தான் இருக்கும், அது சுவையாக தான் இருக்கும், ஆனால் மரணத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வராது. ஆனால் இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் சமூகம் நமக்கு ஜீவனையும் பலத்தையுமே கொடுக்கிறது. ஒரு நாள் ஒருபோதும் ஒரு தீமை கூட அனுமதிக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். தீமையை ஏன் விரும்பி விரும்பி போகணும்? தீமையா நாம் வாஞ்சிக்கிறோம். உலகம் தீமையை கொடுக்கும், தீமையினால் நிறைந்திருக்கிறது, பாவத்தால் நிறைந்திருக்கிறது. தேவன் மாத்திரமே நல்லவராய் இருக்கிறான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறேன். இனிமேலாகும் கடந்தது கடந்து போகட்டும், இறந்து போன இறந்து போகட்டும், மீண்டுமாக தேவன் கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சரியாகவும் மகிழ்ச்சியாக்க முடியும். இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதிக்க முடியும். 5 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு அதை காட்டி பலாயிரம் மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க போதுமானாய் இருக்கிறார். நாம் தீர்மானம் எடுப்போம், அவர் தான் என் பங்குன்னு சொல்லி 1000 தரமுறை 1,00,000 தரமுறை சொல்லுங்க. வாழ்க்கை எல்லாம் மாறி போகணும். நீங்க ஒரு நாள் ஆண்டியா இருக்க மாட்டீங்க, ஒரு நாள் தரித்திரமா இருக்க மாட்டீங்க, நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. நான் சொல்றேன், ஆண்டவா தஞ்சம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. திருக்கோடியில போக ஆண்டவர் விட மாட்டாரு. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து திரிவது கிடையாது. நான் இளைஞனாக இருந்தேன், முதி வயது உள்ளவன் ஆனேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் இல்லை. ஒரு நாள் உங்க பிள்ளை பிச்சை எடுக்காது, ஒரு நாள் உங்க பிள்ளை பிச்சை எடுக்காது. பிச்சை எடுக்க தேவன் விட மாட்டார். உங்க பிள்ளைகளை குறித்து இருக்க கவலை விட்டு விடுங்க, சமுதாயத்தை குறித்து இருக்க போராட்டத்தை விட்டு விடுங்க. தேவன் தான் பங்குன்னு சொல்ல வாங்கப்பா. பணம் தேவன் கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிறான். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, ஆசியும் அந்தஸ்தும் என்னுடையது, கணனம் கிரீடமும் மேன்மையும் உயர்வும் புகழும் கனம் எல்லாமே அவர் சமூகத்தில் இருக்கிறது. நீங்க அதை உறுதியா பிடிச்சு கொடுங்க. தகப்பன் தான் என் பங்கு. 1000 தரமுறை 1,00,000 தரமுறை சொல்லுங்க. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயமாமே நிச்சயமாமே நிச்சயமாமே. மற்ற காரியங்களை குறித்து யோசிக்கிற கவலை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும். இவரை எனக்கு உதவி செய்யலையே, உறவுகளை குறித்த மனசா வரும். உறவுகளை யாரும் உதவி செய்ய முடியாது, தேவன் தான் உதவி செய்ய முடியும். தேவன் தான் எனக்கு ஒத்தாசைன்னு சொல்லுங்க, தேவன் தான் ஆதரவு சொல்லுங்க. ஒத்தாசை பண்ணுகிற நபரை தேவனை எழுப்புவார்.
ஒத்தாசை பண்ணுகிற நபரை தேவனை எழுப்புவார். எந்த இடத்துல வச்சு உங்களை உயர்த்தணுமோ அந்த இடத்துல வச்சுதான் உயர்த்தியே தீர்வார். யோசேப்பு கூட நினைக்கல இந்த அளவுக்கு உயரத்துக்கு வருவோம்னு நினைக்கல. ஆனா யோசேப்பை எடுத்து உயரத்தில் நிறுத்துவதற்கும் அவருடைய கரை அவனை தள்ளிக்கொண்டே போச்சு பாருங்க. அவருடைய கரை அவரை தள்ளிக்கொண்டே போச்சு பாருங்க. அவர் கரை விழப்பாங்க, அவர் கரை விடவே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன கத்து அப்படியே தள்ளிக்கொண்டே போச்சு பாருங்க. குழியை விடும்போது அவர் கரகுச்சு, மேலே வரும்போது அவர் கரகுச்சு, போத்திபார் மனைவி வீட்டில் சோதனை வரும்போது கரகுச்சு, சிறையில் போய் இருக்கும்போது கவரகுச்சு, எல்லாமே இருந்துச்சு பிரதர், எல்லாமே இருந்துச்சு சிஸ்டர். தேவனை கரம் விலகாது விலகாது விலகாது. உங்களுக்கு மறைவாகவே உங்களுக்கே அறியாமலே தேவனுடைய திட்டம் உங்களை நகர்த்தி கொண்டே போயிருக்கு. நீங்க அவரோட கூட இருந்தா போதும், நீ அவரோட கூட இருந்தா போதும். தேவையானது ஒன்று, அதை மட்டும் மாத்திரம் பிடிங்க. ஒரு நேரம் ஜெபம் இல்ல, இரண்டு ஜெபம் அல்ல, நேரங்களை கூட்டுங்க, காலங்களை கூட்டுங்க, ஆண்டவர் சமூகத்தை நித்தமா தேடுங்க. அவர் தான் பங்குன்னு என்னைக்கு மனசார நீங்க சொல்லுங்களோ அப்பொழுதுதான் விடுதலை. அது வரைக்கும் விடுதலை இல்லை, கிடையாது. உங்க வாயிலிருந்து வரணும் விரும்புறார், வேற ஒண்ணுமே கிடையாது சிஸ்டர், வேற ஒண்ணுமே கிடையாது பிரதர். அவர் உங்க வாயிலிருந்து வரணும்னு சொல்ல விரும்புறார். அதுக்கு தான் காத்திருக்கிறார். நீ தான் பங்கு, நீ தான் என் ஆசீர்வாதம், நீ தான் எனக்கு மேன்மையை கொடுக்க முடியும், நீ தான் அந்த பிரச்சனையை தீர்வு உண்டாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்க உங்க வாயினாலே சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதற்காகத்தான் தேவன் காத்திருக்கிறார். வேறு ஒரு காரணத்துக்கு காத்திருக்கல. உங்களை தீமை செய்ய காத்திருக்கல, உங்களை நஷ்டத்தை உண்டாக்கணும் காத்திருக்கல. இப்படியே போ, அழிஞ்சு போ, இனி என்னை தேடாம போயிட்டு அழிஞ்சு போன்னு சொல்லி உங்களை நரகத்தை தள்ளுவதற்கும் தீமையில தள்ளுவதற்கும் அவர் காத்திருக்கல. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வருமா, ஆண்டவரே நீ தான் என் பங்கு, நீ தான் என் தஞ்சம், நீ தான் என் ஆதரவு, நீ தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லுகிற அந்த வேர்டுக்காக காத்திருக்கிறார். நீங்க சொல்லுவீனாக்க உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். ஏதோ எனக்காக இல்லை, இவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகளை தேவன் சொல்லி இருக்கிறார். கர்த்ததாமே வந்திருக்க ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. கேட்ட வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே இருந்த நீரே என் பங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்வுள்ள ஆவியங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டவிழ்க்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையற்ற காரியம், தேவையற்ற கவலை, தேவையில்லாத காரியங்களை எங்களை விட்டு தூரப்படுத்தி வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல வார்த்தையின் அடிப்படையில் எதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணாம், பேச வேணாம், சிந்திக்க வேணாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் தான் என் பங்குன்னு சொல்லி அந்த முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வரத்தக்கதாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவருக்கும், சிறுபிள்ளைகளுக்கும், வாலிபிள்ளைகளுக்கும், மூப்பருக்கும், போதரை எங்களுக்கும் தரணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளி மாநிலத்தில், வெளி மாவட்டத்தில், அந்த வெளி ஊரில் இருக்கிற அந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீரே பங்குன்னு சொல்லி அவர்கள் பிடித்து கொள்ளத்தக்கதாக மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் செய்தியை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு உம்மோடு இணைய வேண்டும் என்கிற உணர்வு வந்து அதே உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் வைக்க வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மனதார ஆசீர்வதிக்கும், சுகபத்திரமாக இருக்கட்டும், வாழ்ந்து செழிக்கட்டும், வேலையில் மேன்மைகள் உயர்வு அடையட்டும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற எல்லா ஏழ்மைகளும் மாற நான் ஜெபிக்கிறேன், எல்லா தரித்திரம் மாற நான் ஜெபிக்கிறேன், எல்லா குறைகளும் மாற நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் அந்த நாளிலே பதிலை பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன், பெற்றுக்கொண்டேன் சொல்வது போல கர்த்தரிடத்தில் ஆண்டவரே கேட்டேன், பெற்றுக்கொண்டேன் சொல்லத்தக்கதாக சாட்சி கூறுகிற நாட்களின் நேராக தேவன் ஒவ்வொரு பிள்ளை நடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக நமகமே மக்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.